ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓலா, ஊபர், ரேபிடோ இதில் இருக்கும் ஸ்கேம்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த டிரைவர்களுக்கெல்லாம் வரும் பிரச்சனைகள் என்ன? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனையே ஸ்கூட்டி ஓட்டும் ஆண்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? இதை தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது ஓலா, ஊபர், ரேபிடோ இது மூன்றுமே வரதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஏரியாவில் இருக்க ஆட்டோ ஸ்டாண்ட் ஆகட்டும் சரி, கால் டாக்ஸி ஆகட்டும் சரி, இவங்களோட கட்டணங்கள்லாம் அதிகப்படியாக இருந்துச்சு. அதனால் இந்த ஆப்புகள், அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள் மக்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கும் எளிய முறையில் ஒரு பயணத்தை மேற்கொள்வதுக்கு இதை கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க வந்தப்போ என்னவோ நிறைய டிஸ்கவுண்ட்ஸு, நம்ம ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா போகிறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. பணங்கள் கம்மியான அமௌண்ட்டை கொடுத்து நம்ம ட்ராவல் செஞ்சுட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் ஸ்கேம்ஸுகளை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஊர்லேருந்து ட்ரெயினை விட்டு இறங்குறோம், உடனே ஒரு ஆட்டோவோ ஒரு டாக்ஸியோ ஏதோ ஒன்று புக் பண்ணுறோம். அப்படி புக் பண்ணும்போது அந்த ஆப்புகள்லேயே நம்மக்கிட்ட கேட்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டிரைவர் வந்து பிஸியாக இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ டிப் பண்ணுவீங்க, உடனே உங்கள் டிரைவரை அலோகேட் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு 10 ரூபாலேருந்து 20லேருந்து 100 வரைக்கும் கேட்டுக்கிட்டே வருது. இது ஒரு ஏதோ பெட்டிங் ஆப் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த டிரைவருக்கு நம்ம கால் பண்ணாலோ இல்லை அவர் நம்மளுக்கு கால் பண்ணாலோ ஃபஸ்ட்டு கேட்குறது நீங்கள் எங்கே சார் போகிறீங்க, அந்த ஆப்லேயே உங்களுக்கு நாங்கள் போகிற இடம் வரப்போகுது, அதை செக் பண்ணுறது இல்லை. அதாவது அவங்க அமௌண்ட்டு கட்டணங்களை அதிகப்படியாக கேட்குறதுக்கு தான் இந்த விஷயத்தை அவங்க மேற்கொள்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, அப்படியா 50 ரூபா அதிகமாக வரும்னு கேட்டால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் ஒரு 200 ரூபா கொடுத்துருங்க, ஒரு 150 ரூபா கொடுத்தவங்க எடுத்த உடனே ஒரு கட்டணத்தை அதிகப்படியான கட்டணத்தை கேட்குறாங்க. இப்போ நம்மளோ ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வந்து ஒரு இடத்துல இறங்குறோம், அப்படி பயணிக்கிறவங்க கிட்ட கூடுதல் கட்டணம் கேட்டால் அவங்க சோர்ந்து தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி டயர்டில் வந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் பேசஞ்சருக்கும் அந்த டிரைவர்ஸுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம போக வேண்டிய ஏரியா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி, ஆல்ரெடி மேப்லேயே அந்த ரூட்டு தெரியும், அது கொஞ்சம் தூரமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த டிரைவருக்கு இன்னும் உச்சி கொட்டிகிட்டே வருவார். அது மட்டும் இல்லை, அது ஒரு ஸ்லம் ஏரியாவாக இருக்குது, ஒரு குண்டுங்குழியான சாலைகள் உள்ள ஏரியாவாக இருக்குன்னா இன்னும் அவர் எரிச்சல் அடைவார். அவரோட எரிச்சலுக்காக நம்ம கோபாலபுரத்துலேயும் போயஸ் கார்டன்லையுமா வீடு வாங்க முடியும்? இல்லை வாங்க தான் முடியுமா ஒரு பொதுமக்களால்? ஏன்னா இன்னைக்கு சிஎம் முக்கியமான விஐபி எல்லாம் இருக்கிற ஏரியா தான் அந்த ஏரியா. அந்த ஏரியா மட்டும்தான் இன்னைக்கு சென்னையிலே நல்ல ரோடு சாலைகள் நீட்டாக போடுறதும் சரி, தெரு விளக்குகளும் சரி, பள்ளமேடுகள் இல்லாமல் தண்ணி சௌகரியத்தோடு இருக்க ஏரியா. மற்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அங்கே கொஞ்சம் விஐபிஸ் இருப்பாங்க. மற்றபடி முக்கால்வாசி சென்னையை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் மேடு பள்ளமும் இருக்கும், தண்ணி தேங்குற இடம் இருக்கும், குப்பை கொட்டுறது ஒரு இடம் இருக்கும். ஆனால் குப்பை கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டாமல் மானாவாரியாக கொட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஊரில் இந்த சாலைகள் அமைப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பொதுமக்கள், அதாவது பேசஞ்சர் எதுவும் பண்ண முடியாது. டிரைவராக நம்ம வந்துட்டோம், ஓலா, ஊபர், ரேபிடோ ஓட்டுறோன்னா அதுக்கு நிர்பந்தப்பட்ட கட்டணங்கள் எவ்வளவோ அதை மட்டும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா கஸ்டமராக பார்த்து ஒரு டிப்பு கொடுத்தாருன்னா அதை வாங்கிட்டு ஓட்டுறவங்க தான் சிறந்த டிரைவராக அறியப்படுவாங்க. ஆனால் எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நிறைய ஓலா, ஊபர், ரேபிடோ ஓட்டும் நண்பர்கள் இருக்காங்க. அதாவது அதிகப்படியான கட்டணம் வாங்குறது கிடையாது, எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கூட வாங்குறது கிடையாது, ரொம்ப கௌரவமாகவே ரொம்ப டீசெண்டாக அவங்களோட தொழில்களை செய்வாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு அதாவது வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ ஏன் இப்படி கஸ்டமர்கிட்ட காசு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கட்டணம் அவங்களுக்கு வருதுன்னா அந்த 100 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 40% அந்த ஆப்பே எடுத்துரும். மீதி அவங்களுக்கு ஒரு 60% தான் அவங்க கையில் கிடைக்கும். அதுலேயும் அவங்க பெட்ரோல் போட வேண்டியிருக்கு, அந்த வண்டிக்கு சர்வீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம்னால தான் அவங்க காசுகளை அதிகப்படியாக கேட்குறாங்க. இதுக்கு தான் அண்மையில் மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு வந்த பாரத் டாக்ஸி. அதாவது இது அரசாங்கமே நடத்துறதுனால இந்த டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா நிறைய கமிஷன் எடுக்க மாட்டாங்க. அதாவது ஓட்டுநருக்கு வந்து அந்த கமிஷன் வந்து ஒரு சொற்பமாக எடுத்துட்டு மீதியை ஓட்டுநருக்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாரத் டாக்ஸி நம்ம மாநிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இயங்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பைக் டாக்ஸி ஓட்டும் நண்பர்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பாலியல் சீண்டல் வந்து கொண்டுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ ஃபைனலில் நம்ம சொல்ல போகிறது ஸ்கூட்டி ஓட்டும் ஆண்களால் ஏற்படும் இடையூறுகள். இந்த ஸ்கூட்டி ஓட்டும் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அதாவது ஒரு மொபைலை வச்சுக்கிறாங்க, ரைட்டில் ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கிறாங்க. அதாவது மற்றவங்களையும் பின்னாடி வரவங்களையும் போக விடாமல் இவங்களும் போகாமல் அந்த மொபைலை பார்த்துட்டே வாகனத்தை இயக்குறாங்க. இதனால் பின்னாடி வரும் நிறைய பேருக்கு இடையூறாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ரோடு கார்னரில் போய் ஒரு நிறுத்தி அந்த ஃபோனை நோண்டிட்டு அதுக்கப்புறம் வாகனத்தை இயக்கினா பரவாயில்ல, ரன்னிங்லேயே அந்த ஃபோனை பயன்படுத்துறதுனால பின்னாடி வர வாகனங்கள்லாம் எரிச்சல் அடைகிறது. இதனால் ரோட்டில் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, சண்டைகள் கூட வருது. ஸோ ஸ்கூட்டி ஓட்டும் ஆண்கள் தயவு செய்து மொபைல் வச்சுருந்தா நிறுத்தி உங்களோட வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாகனத்தை இயக்கலாம். இன்கேஸ் அதனால் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் ஸ்கூட்டி ஓட்டிகிட்டே ஃபோனை பயன்படுத்துறீங்க, இது சட்டப்படியும் தப்பு, மனிதாபிமான அடிப்படையிலையும் தப்பு. பட் ஆனால் உங்களால் பின்னாடி ஒரு ஃபேமிலி வர்றது, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வரவங்க யாரும் கீழே விழுந்துட்டு எதுவும் விபத்து ஏற்பட்டுட்டா
இதுக்கு யார் தாங்க பொறுப்பு? ஸோ ஸ்கூட்டி ஓட்டுறவங்க கம்ஃபர்டபுளாக ஓட்டுங்க. மொபைல் வந்துச்சுன்னா இறங்கி நின்று பேசிட்டோ இல்லை அதை ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான செய்திகளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இயக்குங்க. ஏன்னா இன்றைக்கி நாட்டில் அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமான ரீசனே இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம செய்யும் தவறு மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஓலா, ஊபர், ரேபிடோ இதே போன்ற டாக்ஸிகள் பயன்படுத்துறதுக்கு மக்கள் எண்ணிக்கை அதிகமாக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் போகணுமோ இல்லை வண்டியை சர்வீஸ் விடணுனாலும் உடனே வந்து ரேபிடோ கால் டாக்ஸி ஆகட்டும் சரி இல்லை ஆட்டோவாகட்டும் சரி புக் செய்துட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போகிற வாகனங்கள் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் டிரைவர் உங்ககிட்ட கூட கட்டணம் கேட்டார்னா அங்கே ஸ்டாண்டில் இருக்க ஆட்டோக்களோட விலை எவ்வளோன்னு 1-2 தடவை விசாரித்து பார்த்துட்டு எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதில் செக் செய்துட்டே கிளம்புங்க. ஸோ ஓலா, ஊபர், ரேபிடோ மூன்றும் ஓட்டுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஜெனுனாவே கஸ்டமர்கிட்ட நடந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் செய்யும் தவறுகள்னால மற்றவர்களுக்கும் இழுக்காயிருது. ஸோ சில பேர் வந்து தவறுகளை திருத்தி கொண்டு கஸ்டமர்கிட்ட ஜெனுனாக நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு கட்டாயம் தங்கும். அது மட்டும் இல்லை, பேசஞ்சர் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. புக் செய்துட்டு அந்த காலை எடுக்கிறது இல்லை, ஃப்ளைட் மோட்டில் போட்டுறது, ஏன்னா வேறு ஆட்டோ கிடச்சிச்சின்னு ஏறி போயிடுறதுன்னு. ஸோ உங்களை நம்பி தான் அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வராங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் லாஸ்ட் டைமில் கட் செஞ்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையாக முடியும். ஏன்னா அடுத்த நேரத்தில் இன்னொரு கஸ்டமரை பார்த்துடலாம். ஒரு காலத்தில் நம்ம ஸ்டாண்டில் இருந்த ஆட்டோவோ கால் டாக்ஸிகளோ எடுத்து நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்தோம். இன்றைக்கி கட்டணங்கள் அதிகம்னு இதில் போயிட்டோம். ஸோ இருந்தாலும் பழையபடி இவங்களும் தப்பு செய்துட்டா இதை விட இன்னொரு பெரிய விஷயங்கள் நடக்க இருக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களோ நம்மளை நம்பி வருவாங்க. இல்லைனா அடுத்தடுத்த ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உழைத்துடு உயர்ந்துடு. ஓகே நண்பர்களே, இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி இல்லை சமூகம் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.